எம்மோ கம்மங்கூழு கம்மங்கூழு வாங்க, ஒரு டம்ளர் 10 ரூபா 15 ரூபாய்க்குலாம் இருக்குது, வாங்கம்மா. சின்ன பொண்ணு 10 ரூபா 15 ரூபாய்க்கு இருக்காமா, வா ஆளுக்கு ஒரு கிளாஸ் அடிப்போமா. ஏக்கா என்கிட்ட காசு கிடையாது பாத்துக்கங்க, நீங்க வேணா ஒரு கிளாஸ் உங்க சார்பில் வாங்கி கொடுங்க. ஏ அம்மா, என்கிட்ட 10 ரூபா கூட இல்லையே, புருஷன் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் பாத்துக்க. சின்ன பொண்ணு வா, சின்ன பொண்ணு எப்படியா குடிச்சுட்டு ஓடி போயிருவோம். என்னே கம்மங்கூழு 2 கிளாஸ் கொடுங்க, அது கூடவே இந்த கருவாடு தொக்க அந்த கம்மங்கூழுக்குள்ள போட்டு கொடுங்க, அப்பதான் ருசி நல்லா இருக்கும் பாத்துக்கங்க. அட பரவாயில்லையே, நீ சொல்றது கூட நல்லாதாம்மா இருக்கும், இரு போட்டு தரேன்னா. ஒரு கிளாஸ் 15 ரூபா நீ சொல்ற மாதிரி கொடுத்தா. என்ன காசானே முக்கியம், நாங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்கன்னு உங்களுக்கு தெரியாதாக்கும். காசுல எங்களுக்கு துசிப்பி மாட்டர் கொடுங்க. என்னே உங்களுக்கு ஏதோ இடுப்பு வலியில கேள்விப்பட்டேன், நிஜமாலேவா? எப்படிமா கரெக்டா சொல்ற? வண்டியை தள்ளி தள்ளி இடுப்பு வலியே கிடக்குது பாத்துக்க, என்ன மருந்து போட்டாலும் கேட்க மாட்டேங்குதுமோ. என்னே அந்த பக்கத்துல அங்க ஒரு வீடு தெரியுது பாத்தீங்களா, அந்த வீட்டுக்குள்ள போய் மருந்து கேட்டீங்கன்னா அதுக்கான மருந்து கொடுப்பாங்க. எங்க அத்தைக்கு இப்படிதான் இடுப்பு வலி வந்துகிட்டே கிடந்துச்சு பாத்துக்கங்க. நாங்களும் ஏதோ ஒரு மருந்தை வாங்கி போட்டோம் பாத்துக்கங்க, இருந்து நல்லா ஒரே நாள்ல விட்டு போச்சு பாத்துக்கங்க. நீங்க வேணா ஒரு தடவை போய் கேட்டு பாருங்க, நாங்க கடையை பாத்துக்கிறோம். நின்று இவ்வளவு நல்ல மருந்தா? எம்மா அம்மா கடையை செத்த நேரம் பாத்துக்கம்மா, நான் போயிட்டு ஒரு நொடியில வந்துடுறேன். என்ன லட்சுமிக்கா வா, எல்லாத்தையும் கூல குடிச்சுட்டு பேசாட்டு வீட்டுக்கு ஓடிடுவான். அந்த ஆளுக்கு நம்ம வீடா தெரிய போகுது. ஏக்கா பொதுவா அந்த மாதிரி வேலை பாக்குறவங்களுக்கு நின்னுகிட்டே இருக்கவங்களுக்கு இடுப்பு வலி தான் ஜாஸ்தியா இருக்கும்ல, அதனாலதான் சும்மா காதையை அள்ளி விட்டு அந்த ஆளுக்கு உண்மையிலே இடுப்பு வலி இருந்திருக்கு பாத்துக்கோங்க. வா கம்மங்குள்ள எவ்வளவு வேணுமோ ஊத்தி குடிச்சுட்டு கிளம்புவான். ஏப்பா யாரங்கிட்ட விஸ்கு விஸ்குன்னு தேடிட்டு கிடக்குற? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு நெட்ட பொம்பளை பாத்துக்க என் கம்மங்குள்ள பூரா குடிச்சுட்டு ஓடி போயிருச்சு. ஒரு குட்டை பொம்பளையும் இருந்துச்சு, நல்ல ரோஸ் கலர் சேலை கட்டி இருந்துச்சு பாத்துக்க. 2 பொம்பளையும் குடிச்சுட்டு என்கிட்ட ஓடி போயிட்டாளுங்க பாத்துக்க. நானும் தொலைவி பாக்குறேன், காணாமா. அரப்பான கம்மங்குள்ள குடிச்சுட்டு போயிட்டாளுங்க. அவளுக்கு இருக்குல்ல அது அடுக்குமா? ஏப்பா அவ எப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா விலை வரையா சொல்லு. ஒரு பொம்பளை நல்லா நெட்டையா இருந்துச்சு, ஒல்லியா இருந்துச்சு, கோட்டு சூட்டு மாதிரி போட்டுருந்துச்சு பாத்துக்க. அந்த பொம்பளைக்கு அந்த கூட்டுக்கும் செட்டே ஆகாது பாத்துக்க. அப்புறம் ஒரு கண்ணாடி புட்டிய வேற போட்டுருந்துச்சு, கிப்பி முடி மாதிரி வெட்டி கிடந்துச்சு. இன்னொரு பொம்பளை ரோஸ் கலர் சேலை கட்டி இருந்துச்சு, அதுல ஒரு பூவை வச்சிருந்துச்சு, முன்னாடி கூட ஒரு 2 முடியா இழுத்து விட்டு இருந்துச்சு பாத்துக்க. 2 பொம்பளை பார்க்க நல்லா டீசெண்டா இருப்பாளுங்க, ஆனா குடிச்சிட்டு போறது செஞ்சுட்டு போறதுலாம் நல்ல பக்கா ஃப்ராடு வேலை பாத்துக்கோங்க. அது வேற யாரும் இல்ல, என் மருமகளா தான் இருப்பா. இரு நான் அவளை கூப்பிடுறேன். ஏ சின்ன பொண்ணே வெளிய வா. ஏத்தே என்னத்தே? ஐயோ இந்த ஆளா இங்க வீடு தேடி எப்படி வந்தேன்னு தெரியலையே. உன்னை தேடி ஒரு ஆள் வந்திருக்குது, பதில சொல்லு. கம்மங்குள்ள குடிச்சிட்டு வந்தியாம்ல, உண்மையா பொய்யா? ஏத்தே நான் எதுக்குத்தே அந்த ஆள்கிட்ட போய் கம்மங்குள்ள குடிக்க போறேன்? கருமம், அது கழுவாத பானையா கழுவுன பானையான்னு யாருக்கு தெரியும்? நான்லாம் ரொம்ப சுத்தமானவன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏம்மா கம்மங்குள்ள குடிச்சது மட்டும் இல்லாம இப்ப சுத்தமானதா சுத்தம் இல்லாதமையா கேட்டுட்டு இருக்க? நீ தானே கருவாடை கலந்து போட்டு கொடுன்னு கேட்ட, எனக்கு காசு எடுக்கிறியா இல்லையா அப்ப நீயே? ஐயோ என்னைய மாதிரியே இந்த கிராமத்துக்குள்ள இன்னொருத்தவ இருக்கிற, அவதான் இருப்பா பாத்துக்கங்க, நான் கிடையாது. என் முன்னாடியே போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ யுகுத்து பேசுற குழந்தை இருக்குன்னு பார்த்தா திருட்டு குடும்பம் வந்துருச்சு அவனுக்கு. ஒரு வரட்டும் என் மகன். எவ்வளவு பணம் ஆச்சுன்னு சொல்லுங்க, கொடுத்துறேன். ஏம்மா 2 பேரும் சேர்ந்து அரப்பானையே காலி பண்ணி விட்டாளுங்க, 250 ரூபா ஆச்சு குடுமா. இந்தாங்க புடிங்க போங்க. கால் வளர்ந்துருக்கு, ஆனா மூளை வளரல. எப்பா